எது முக்கியம், அன்பா சுயநலமா? இதுதான் மாபெரும் போராட்டத்தின் மைய பிரச்சனை. தேவன் அன்புள்ளவரா இல்லையா என்கிற கேள்வியை சாத்தான் எழுப்பி உலகத்திலும் பல விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணி வருகிறார். இவ்வுலகம் எப்பொழுது அழியும்? இந்த கேள்வி அநேகருடைய உள்ளத்திலே இருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைமை என்ன என்பதை நாம் பார்த்தோம் என்றால், உலகத்தின் அழிவு நிச்சயம் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் இன்னமும் இருக்கிற நல்லவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக தேவன் தாமதிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாளிலும் அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று ஒரு சிறு ஜெபத்தோடு நம்முடைய வேத ஆராய்ச்சியை நாம் துவங்குவோம். எங்களால் பிதாவே, நீர் நல்லவர் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சந்தேகத்தை எழுப்புவதற்கு சாத்தான் என்ன முயற்சி எடுத்தாலும் நாங்கள் அவனை தோற்கடிக்க வேண்டும். அதற்கு உம்முடைய வெளிப்பாடுகள் அவசியமாக இருக்கிறது. உம்மை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். 1969ஆம் ஆண்டில் 69.42 கேரட் வைரம் ஒன்று ஏலத்திற்கு வந்தது. கேரட் என்பது வைரத்தை பொறுத்த மட்டில் எடையாகும். ஒரு கேரட் என்பது 200 கிராம். 69.42 கேரட் என்றால் 13.884 கிராம் எடை உள்ள வைரம். அது கொஞ்சம் பெரிய வைரம்தான். இதற்கு முன்பு ஒரு வைர அட்டிகை $3,85,000 ஏலம் போயிருந்தது. அதைவிட அதிக ஏலத்திற்கு இந்த வைரம் செல்லும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். $2 லட்சம் துவங்கினார்கள். $5 லட்சம் வந்தபோது இன்னும் 9 பேர் ஏலத்தில் அந்த வைரத்தை எடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். $8,50,000 வந்தபோது 2 பேர் தான் இருந்தார்கள். அதில் ஒருவர் கார்ட்டியர் கம்பெனி என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தின் உரிமையாளர் ராபர்ட் கென்மோர். இன்னொருவர் எலிசபெத் டெய்லரின் கணவர் ரிச்சர்ட் பர்ட்டனின் முகவர் ஆரோன். எலிசபெத் டெய்லர் அக்காலத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற நடிகை. அவருடைய கணவர் ரிச்சர்ட் பர்ட்டனும் ஒரு நடிகர் தான். ஏலத்திற்கு விடுவதற்கு முன்னராக இந்த வைரத்தை எலிசபெத் டெய்லர் பார்ப்பதற்காக அங்கே கொண்டு நேரில் காண்பித்தார்கள். அந்த வைரத்தை வாங்குவதில் எலிசபெத் டெய்லருக்கு ஆர்வம் இருந்ததுனால ரிச்சர்ட் பர்ட்டன் எப்படியாகிலும் அந்த வைரத்தை நீங்கள் ஏலத்திற்கு எடுத்து விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய முகவர் ஆரோனை அனுப்பியிருந்தார். $10 லட்சம் இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கிவிடுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஏலம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த 2 பேர் தான் மாற்றி மாற்றி கேட்கிறார்கள். $10 லட்சம் தாண்டிய போது ஆரோன் கேட்பதை நிறுத்திவிட்டார். $10,50,000 கார்ட்டியர் அந்த வைரத்தை வாங்கினார். அந்த வைரத்தை எப்படியாகலும் தன் மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ரிச்சர்ட் பர்ட்டன் உறுதியாக இருந்ததுனால ஏலத்தில் வைரத்தை எடுத்த அவரிடம் பேரம் பேசி $11,20,000 அதை வாங்குவதற்கு அவர் தீர்மானித்தார். எதற்காக இந்த வைரத்தை பற்றி இந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இவ்வளவு முக்கியமாக கருதப்பட்ட ஒரு வைரம் $11,20,000 தன்னுடைய மனைவிக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கணவன் விரும்பிய ஒரு வைரம். அந்த வைரத்தை பற்றி மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பற்றி ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வந்தது. கார்ட்டியர் கம்பெனி அந்த வைரத்தை ரிச்சர்ட் பர்ட்டன் கொடுப்பதற்கு முன்னராக கார்ட்டியர் வைரம் என்கிற பெயரில் அதை காட்சிக்கு வைத்தார்கள். இது ஒரு விளம்பர யுக்தி. அநேக பார்வையாளர்கள் அந்த 2 நாட்களில் அதை பார்ப்பதற்காக வந்தார்கள். ஒருவர் சொன்னாராம்,
அதில் ஒரு குறைபாடு இருக்கிறது, ஆனால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை என்று சொன்னார். இதையெல்லாம் அந்த செய்தித்தாள் வெளியிட்டிருந்தது. இன்னொரு பெண்மணி, அது ஒன்றும் அவ்வளவு அழகாக இல்லை, ஆனால் கிடைத்தால் வாங்கி கொள்ளலாம். இன்னொரு பெண்மணி, இது மிகவும் பெரியதாக இருக்கிறது என்று சொன்னாராம். இப்படி பலவிதமான கருத்துகள் பார்வையாளர்களால் அந்த வைரத்தை பற்றி குறையாக சொல்லப்பட்டது. திருப்தியாக மிக அழகாக இருக்கிறது, அருமையான வைரம் என்று சொன்னவர்கள் வெகு சிலர் தான். அந்த வைரத்திற்கு காவலாக இருந்த காவலாளர் ஒரு வார்த்தை சொல்கிறார். இதுவரை என் வாழ்நாள் முழுவதிலும் நான் கேட்ட குறை சொல்லுதல்களை விட இந்த 2 நாட்களில் நான் கேட்ட குறை சொல்லுதல்கள் அதிகம். பாருங்கள், மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வைரத்தை மாத்திரமல்ல, மனிதர்களையும் நாம் குறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். தேவனை குறை சொல்லுதலிலே சாத்தான் இந்த பழக்கத்தை ஆரம்பித்து வைத்தான். இன்றைக்கு நாம் அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தி உள்ளவர்கள் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. யாரையாவது குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் நமக்கு அவர் மேல் அன்பு இல்லை என்று நாம் யோசிப்பதற்கு பதிலாக அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று காட்டுவதற்குத்தான் மிகவும் பிரயாசப்படுகிறோம். இவையெல்லாம் அன்பு இல்லாமையின் அடையாளங்கள். குற்றம் காணுதல், குறை கூறுதல், மோசமாக விமர்சித்தல் போன்றவை எந்த முட்டாளாலும் செய்யப்படலாம். அதிகமான முட்டாள்கள் அதைத்தான் செய்கிறார்கள் என்று டேல் கார்னகி ஒரு முறை குறிப்பிட்டார். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று இயேசுவானவர் குறிப்பிட்டிருக்கிறார். உலக அழிவை பற்றி பேசும்போது இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மோசமான மக்களால் உலகம் முழுவதும் நிரம்பும் போது உலகம் அழியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அழிவுக்கு பங்களிப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பது மாத்திரம்தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அழிவிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி இருக்கிறது? எருசலேம் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னபோது இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். எருசலேம் அழிந்தால் உலகம் அழிந்துவிடும் என்று நினைத்தார்கள். எருசலேம் அழிவுக்கும் உலக முடிவுக்கும் என்ன தொடர்பு உள்ளது? நாம் அதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டைக்கும் சேர்த்து ஒரே பதிலை ஏன் ஆண்டவர் சொன்னார்? நாம் யோசிக்க வேண்டிய ஒன்று. எருசலேம் அழிவானது காலத்தின் முடிவில் சாத்தான் தேவ மக்களை வஞ்சிக்கவும் அழிக்கவும் எடுக்கிற முயற்சியின் போது நடப்பவற்றுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது என்று நம்முடைய பாடப்புத்தகம் குறிப்பிடுகிறது. எருசலேம் அழிவு ஒரு முன்னடையாளம். கடைசியில் உலகம் அழிவதற்கு முன்னதாக உலகம் எந்த நிலைக்கு செல்லுமோ அந்த நிலைக்கு எருசலேம் சென்றிருக்கிறது. எனவே எருசலேம் சென்ற அந்த நிலையை எப்பொழுது நாம் அடைகிறோமோ அப்போது நம்முடைய உலகம் அழிந்துவிடும். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு சிறு பகுதியின் அழிவுக்கு எவை காரணங்களாக அமையுமோ அவை உலகளாவிய நிலையில் நிகழும்போது உலகமும் அழிந்து போகும். எருசலேம் அழிவுக்கு காரணம் என்ன? எருசலேமின் அழிவின் போது எருசலேமில் இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? மிக மிக மோசமானவர்களாக, ஒருவரை ஒருவர் குறை சொல்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கிறவர்களாக, அதிலும் மதத்தின் பெயரில் அவற்றை சாதிக்க முயல்கிறவர்களாக, ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர்களாக இருந்தார்கள். மாபெரும் போராட்டம் என்கிற புத்தகத்தில் தமிழ் பதிப்பில் 23, 24 பக்கங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய உள்ளம் இவற்றையெல்லாம் பார்த்தபோது மிகவும் உடைந்தது என்று வேதாகம் சொல்கிறது. இயேசுவானவர் அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார் என்று வேதாகம் சொல்கிறது அல்லவா? இன்னமும் 40 ஆண்டுகள் ஆண்டவர் அதற்கு கால அவகாசம் கொடுத்தார்.
எப்படியாகிலும் அது திருந்தாதா? திருந்துவதற்கு முயற்சி எடுக்காதா? எவ்வளவு கால அவகாசம் கொடுக்கப்பட முடியுமோ அவ்வளவு கால அவகாசத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். திருந்து விடுவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் திருந்தக்கூடியவர்கள் திருந்துவதற்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் எருசலேமுக்கு எப்படிப்பட்ட வித்தியாசமான முடிவு இருந்திருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தங்கள் சுயநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுடைய அன்பு அல்ல, சுயநலம்தான் பிரச்சனை. மனிதனுடைய சுயநலம் உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று இயேசுவானவர் சொன்னார். நாம் அவரிடத்தில் சென்றால் அவரை போல மாறியாக வேண்டுமே. அவரை போல நாம் மாறவில்லை என்றால் அவரிடத்தில் சென்றிருப்பதாக சொல்வது மாய்மாலம் தானே, ஏமாற்று வேலை தானே. அந்த ஏமாற்று வேலையைத்தான் இன்றைக்கும் கூட உலகத்தில் கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் தேவன் பக்கமாக சென்றிருந்தோம் என்றால் சாத்தான் சொல்வதெல்லாம் போய் தேவன் மனிதன் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்கிற உண்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய பேச்சு எத்தகையதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். இயேசுவானவரை சிலுவையில் அறைந்து கொல்லப் போகிறார்கள். அவரை கேவலமாக பேசப் போகிறார்கள். அவருடைய சரீரத்தை பலவிதமான வேதனைகளுக்கு உள்ளாக்கப் போகிறார்கள். அந்த மக்கள் வாழ்கிற நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று லூக்கா 19:41 சொல்கிறது. அவருடைய ஏக்கமான வார்த்தைகள் என்ன? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நாம் அறிந்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நம்முடைய கண்கள் எதை தேடுகின்றன? தேவனுக்குள்ளாக நமக்கு கிடைக்கக்கூடிய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு தேவனை தெரியும் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பினால் கட்டி போடுவதற்கு இந்த ஆண்டவர் முயற்சி எடுக்கும்போது என் பெயர் முக்கியம், நான் முக்கியம் என்று எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக சில சமயங்களில் நாம் செயல்பட ஆரம்பித்து விடுகிறோம். பாவத்தின் தன்மை அதுதானே. அதைத்தானே மாபெரும் போராட்டம் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய இடத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே சாத்தான் சுயநலத்தோடு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வேதனைக்குள்ளாக தள்ளினான். அவனுடைய ஆளுகை எப்படி இருக்கும் என்பதைத்தானே இப்பொழுது பூமியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு விரும்புகிறார், பாதுகாப்பாக நடத்துவதற்கு விரும்புகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களிடத்திலே ஆண்டவர் வேண்டிக் கொள்வதெல்லாம் இதுதான். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்பட்டு தவறு செய்யாதே, எவரும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆறுதல், அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும்போது மனிதர்களை பார்த்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்யும்போது நாம் ஏன் புலம்ப வேண்டும்? நாம் ஏன் அவர்களை வெறுக்க வேண்டும்? இயேசுவை கொல்லப் போகிறவர்களையும் அவர் நேசிக்கத்தானே செய்தார். அவர்களை அவர் வெறுக்கவில்லையே. அவர் வேண்டாம் என்று அவரை தள்ளிவிட்டதுனால
அவருடைய பாதுகாப்பை ஒதுக்கிவிட்டதினால்தானே அவர்கள் அழிந்தார்கள். நாம் எதற்காக இந்த தேவனை விட்டு விலக வேண்டும்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஏசாயா 46ஆம் அதிகாரத்தில் தேவன் சொல்வதை என பார்க்க முடிகிறது. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். கற்பத்திலேயே உன்னை நான் பார்த்தேன், உன்னை நான் தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். இதை ஏன் நான் நம்பக்கூடாது? நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த எண்ணம் எருசலேமியருடைய மனதில் இருந்திருந்ததென்றால் அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் செயல்பட்டிருக்க மாட்டார்கள். எருசலேமில் நடந்த, அதிலும் ஆலயத்தில் நடந்த வினோதமான செயல்களை பார்த்து நாம் திருந்த வேண்டும், நாம் மாறியாக வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள். பெரிய பெரிய கதவுகள் தானாக திறந்து மூடியதை பற்றி மாபெரும் போராட்ட புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஒரு நபர் தெரு தெருவாக நகரத்தின் அழிவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை குறித்து அந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். எப்படியாகிலும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு தேவன் செயல்படுவதையும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று மக்கள் பிடிவாதம் பண்ணியதையும் நாம் பார்க்க முடிகிறது. சுயநலம் மனிதனுடைய கண்களை மூடிவிடுகிறது. அன்பு, தேவனுடைய அன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அவனுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கும். மற்றவர்கள் அழிய வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் எப்படியாகிலும் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பார்வையாக இருக்கும். இயேசுடைய பார்வை அப்படி இருந்ததினால்தானே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமுக்கு நேரிடவிருந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தம் மக்களுக்கு இயேசு அறிவுரை சொன்னார். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். லூக்கா 21:20. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள் என்றும் இயேசு சொன்னார். இதை நம்பின தேவனுடைய பிள்ளைகள் அப்படியே நடந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு காட்டுகிறது. எருசலேமை ரோம படை முற்றுகையிட்டது. இடையிலே ஏதோ ஒரு காரணத்திற்காக படை நகரத்தை விட்டு விலகி சென்றது. அப்பொழுது யூதர்கள் அவர்களை துரத்தி சென்று அவர்கள் அநேகரை கொன்றார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கான தருணமாக இருந்தது. எருசலேமை விட்டு கிறிஸ்தவர்கள் வெளியேறுவதற்கு இருந்த தடைகள் அனைத்தும் அகன்று போயின. தடை செய்வதற்கு யூதருடைய படை இல்லை, தடை செய்வதற்கு ரோமருடைய படையும் அங்கே இல்லை. எனவே தேவன் சொன்ன வார்த்தையை நம்பின பிள்ளைகள் புறப்பட்டு ஓடினார்கள். யோர்தான் நதியை கடந்து பெல்லா என்கிற பட்டணத்தில் அவர்கள் தங்கி தப்பித்ததாக வரலாறு நமக்கு சொல்கிறது. மலைகளுக்கு ஓடி போகுதல் என்பது வார்த்தைக்கு வார்த்தை எடுத்திருந்தால் ஏதாவது ஒரு மலையை பார்த்து அவர்கள் ஓடியிருக்க வேண்டும். எர்மோன் மலைக்கோ லீபனான் மலைக்கோ அவர்கள் சென்றிருக்க வேண்டும். ஆனால் பெல்லா என்கிற பட்டணத்திற்கு சென்றார்கள். மலைக்கு ஓடி போகுதல் என்பது பாதுகாப்பான இடத்திற்கு போகுதல் என்ற அர்த்தம். பாதுகாப்பான இடத்திற்கு அவர்கள் சென்றதன் மூலமாக கடைசி காலத்தில் நமக்கு ஆபத்து வரும்போது நாம் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்தையும் இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. சில சமயங்களில் தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ நிமித்தம் கஷ்டங்களும் உபத்திரவமும் சிறை தண்டனையும் மரணமும் கூட நேரிடலாம். ஆனாலும் பயங்கரமான மிகவும் சவாலான நேரங்களிலும் கூட தேவன் தம்முடைய திருச்சபையை பராமரித்து பாதுகாக்கிறார். பலர் சாக நேரிடுவது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. சாவு என்பது ஒரு தூக்கம் என்று தானே வேதாகமம் சொல்கிறது. நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலக வாழ்க்கை மிகவும் மிகவும் சிறியது தானே. தேவனுடைய ஆசை நம் நித்தியமாக அவரோடு வாழ வேண்டும் என்பது தான். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து வருகிறார்.
ஒரு பக்கம் தேவன் பாதுகாக்கிறார் என்பதும், இன்னொரு பக்கம் சிலருக்கு பயங்கர உபத்திரவத்தை அனுமதித்து கிறிஸ்துவின் நிமித்தம் இரத்த சாட்சியாக மரிக்க விடுகிறார் என்பதும் முரணான கருத்துக்கள் பல தோன்றுகிறது அல்லவா? ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பாதுகாப்பு இன்மை என்று தேவனுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டதே இல்லை. விடுவிப்பார், விடுவிக்காமற் போனாலும், காப்பாற்றுவார், காப்பாற்றாமற் போனாலும் நாங்கள் அன்புள்ளவர்களாகத்தான் இருப்போம், தேவனை நேசிக்கிறவர்களாகத்தான் இருப்போம் என்று தேவன் மேல் தங்களுடைய பற்றை சாத்தானுக்கும் சாத்தானை சேர்ந்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்துகிறார்கள். அவ்வளவுதான். வேதனை பாடுகள் பற்றி வேதாகம எழுத்தாளர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தேவன் அன்புள்ளவர் என்கிற உண்மையை அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அந்த அன்பை நாம் எவ்வாறு இப்பொழுது அனுபவிக்க முடியும்? தேவனுடைய வாக்குறுதி இதுதான்: நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த மரணம் முடிவு அல்ல, ஜீவ கிரீடம் எனக்காக காத்திருக்கிறது, நித்திய வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் நான் மரிக்க நேரிட்டாலும் நித்தியமாக நான் வாழ்வேன். அந்த நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளை உறுதியாக நிற்பதற்கு தூண்டுகிறது. சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. உபத்திரவத்திலும் ஆவியானவருடைய வல்லமையை நாம் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டு திருச்சபை பலவிதமான சவால்களை சந்தித்தது. ஆனாலும் அது வேகமாக வளர்ந்தது. உபத்திரவங்களுக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கானோர் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆசாரியர்களும் மத நிர்வாகிகளும் இதை தடுக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். அப்போஸ்தலர் 5:17-18 பாருங்கள். இந்த உபதேசம் அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்கள் பக்கமாக இருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். கிறிஸ்துவின் விரோதிகள் மத்தியிலும் கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் பேசக்கூடிய நபர்கள் இருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பேசாமல் இருந்தார்களா? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். யூத ஜனம் மேசியாவை எதிர்பார்த்திருந்தது, அதாவது கிறிஸ்துவை எதிர்பார்த்திருந்தது. நீங்கள் எதிர்பார்த்த கிறிஸ்து, நீங்கள் எதிர்பார்த்த மேசியா இயேசுதான் என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதை நிறுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை உயிர்த்தெழுந்த நிலையிலே பார்த்திருந்தார்கள். அதனால் அவர்களை நிறுத்த முடியவில்லை. என்ன உபத்திரவங்கள் வந்த போதிலும் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் என்று அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். சிதறி போனவர்களோ எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனது கூட நன்மைக்காகத்தான் இருந்தது. சிதறடித்தவனும் தேவனால் பிடிக்கப்பட்டான். சவுளுடைய வாழ்க்கை மாறியது. வேகமாக சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. எந்த சவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாரோ அதே சவுலை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் என்று அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கிறோம். இந்த புத்தகத்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று நாம் அழைக்கிறோம். ஆனால் நீங்கள் நன்றாக அதை வாசித்து பார்த்தால்
அது அப்போஸ்தலருடைய நடபடிகள் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய நடத்துதல் அந்த தேவ பிள்ளைகளுக்கு இருந்தது. எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன உபதேசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். பரிசுத்த ஆவி உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் அல்லவா? அது நிறைவேறியதை நாம் 1ஆம் நூற்றாண்டில் பார்க்கிறோம். கிறிஸ்தவ திருச்சபை வளர்ந்ததற்கு காரணம் அவர்கள் உபதேசம் பண்ணியது மாத்திரமல்ல, சமுதாயத்தின் மீது அவர்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தது. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். மெய்யான கிறிஸ்தவத்தை திருச்சபை எப்படி காட்ட வேண்டும் தெரியுமா? நம்முடைய உபதேசத்தில் மாத்திரமல்ல. உபதேசம் முக்கியம்தான், ஆனால் அதை காட்டில் மிகவும் முக்கியமான இன்னொன்று இருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நாம் திருடர்களாக இருக்கிறோமா, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? பல சமயங்களில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் திருடர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. தங்களுடைய சுயநல வாழ்க்கைக்காக, தங்களுடைய நன்மைக்காக விசுவாசிகளை பயன்படுத்துகிற தன்மை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை என்பதை வேதாகமம் தெளிவாக காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக மாறுவதற்காக இயேசு தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அதைத்தானே செய்ய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்து சபையின் மூலமாகத்தானே மக்களுக்கு வெளிப்படுகிறார். வேதனையோடு இருந்த மனுக்குலத்தின் மேல் அவரது அன்பையும் அக்கறையையும் அவருடைய சரீரம் அன்றைக்கு வெளிப்படுத்தினது. கிறிஸ்தவர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் அதை செய்தோம் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். பிரபஞ்சத்தில் நடைபெற்று வருகிற மாபெரும் போராட்டத்தில் மனிதர்களில் உள்ள தேவனுடைய சாயலை கெடுப்பதற்கு பிசாசு விரும்புகிறான். தேவனுடைய தன்மையை நம்மில் மறந்து மாற்றுவதற்கு அவன் விரும்புகிறான். அதற்காக அவன் பிரயாசப்பட்டு வருகிறான். ஆனால் சுவிசேஷத்தின் நோக்கம் மனிதர்களில் உள்ள தேவ சாயலை திரும்ப வெளியே கொண்டு வருவதாகும். சரீர மன உணர்வு ரீதியிலான ஆவிக்குரிய குணமாகுதல் அதில் அடங்கும். அந்த மாற்றம் நம்மில் நடந்திருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். அறிவில் வளர்ச்சி நல்லதுதான். அந்த அறிவின் வளர்ச்சி வாழ்க்கையில் வளர்ச்சியை காட்ட வேண்டும். துன்பத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் அவர் தம்முடைய அன்பினால் நாம் மற்றவர்களை தொடுபடிக்கு தம்முடைய தூதுவர்களாக கிறிஸ்து நம்மை அனுப்புகிறார். சாத்தானின் குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதை நாம் நிரூபித்தாக வேண்டும். தேவன் அன்புள்ளவர்தான் என்பதை அவருடைய சரீரமாகிய சபை தன்னுடைய செயல்பாடுகளிலே காட்ட வேண்டும். பல சமயங்களிலே சரீரத்தின் அங்கங்கள் ஒன்றையொன்று அழிப்பதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருப்பதை தானே நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. நாம் எங்கே மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டுவது? அன்பின் பாரம்பரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். சாத்தான் நமக்கும் தேவனுக்கும் எதிராக மாபெரும் போராட்டத்தில் வைக்கிற குற்றச்சாட்டுகளை பொய்யாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம் என்று யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். தேவனிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால் மனிதரிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள்? மனைவியிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள்? கணவனிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள்? எது அன்பு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த அன்பை அவரிடத்தில் காட்டுகிறீர்களா? சில சமயங்களிலே அடுத்தவர் அன்பாக இல்லை என்கிற குற்றச்சாட்டை நாம் வைத்துக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் அன்பு என்று நாம் நினைத்து கொண்டு அது கிடைக்கவில்லை என்றால் அன்பாய் இல்லை என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் மேலே நாம் வைத்து விடுகிறோம். சரி, பரவாயில்லை. இதுதான் அன்பு என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அடுத்தவருக்கு கொடுக்கிறீர்களா?
நீங்கள் கொடுங்கள், உங்கள் அன்பு உங்களுக்கு திரும்ப வரும். திருச்சபையில் ஒரு போதகர் எந்த அளவுக்கு தன் விசுவாசிகள் மேலே அன்பாக இருக்கிறார், விசுவாசிகள் தன் போதகர் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள், விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள், விசுவாசிகளும் போதகர்களும் தலைவர்கள் மேலே எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறார்கள், தலைவர்கள் தங்கள் போதகர்கள் மேலும் விசுவாசிகள் மேலும் எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை நாம் ஒருவர் மேல் ஒருவர் காட்டுகிற அன்பில்தான் வெளிப்படுத்தியாக வேண்டும். தெர்த்துல்லியன் என்கிற கிறிஸ்தவ எழுத்தாளர் அக்காலத்து கிறிஸ்தவர்கள் காட்டிய அன்பை பற்றி ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவர்களை பற்றி அவருடைய எதிரிகள் இவ்வாறு சொன்னார்களாம், அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் பாருங்கள் என்று நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை பற்றி பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். இது இன்றைக்கு நமது மத்தியிலே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்று சொல்கிறார்களா? பாருங்கள், இயேசுவானவர் அதைத்தான் அடையாளமாக வைத்திருக்கிறார். கிபி 160 கிபி 260 உண்டான மாபெரும் தொற்றுகளின் போது தேவ அன்பு மிக பெரிய அளவில் வெளிப்பட்டது என்று என்னுடைய பாடப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய்களால் லட்சக்கணக்கானோர் மரித்தார்கள். பல கிராமங்களும் நகரங்களும் மக்கள் சஞ்சாரமற்ற இடங்களாயின. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது சரிதானா? கொள்ளை நோய்களால் லட்சக்கணக்கானோர் சாகும்போது தேவனுடைய அன்பு அதிலே வெளிப்படுகிறதா? கொள்ளை நோய்களும் இயற்கை சீற்றங்களும் வரும்போது மனிதருடைய பாவங்களின் நிமித்தம் தேவன் அவர்களை தண்டிக்கிறார் என்று சொல்லுகிற பேச்சு அதிகமாக இருக்கிறது. ஒன்று தெரியுமா? அவர் நேரடியாக தண்டிப்பது இல்லை. அவர் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டதினாலே அந்த பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகளை நமக்கு தருவது சாத்தான் தான் என்பதை புரிந்து கொள்கிறோமா? அந்த பிரச்சனைகளுக்கு காரணர்கள் மனிதர்கள் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோமா? நான் சென்னையில் இருக்கிறேன். மழை பெய்யும் போதெல்லாம் உங்கள் பகுதியில் எப்படி இருக்கிறது என்று என்னிடத்தில் கேட்பார்கள். தண்ணீர் பாதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதா என்று கேட்பார்கள். காரணம், மழை பெய்தால் சென்னையில் பல பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி விடுகின்றன. யார் காரணம்? சென்னை பகுதியிலிருந்து 60க்கும் மேற்பட்ட குளங்கள் இன்றைக்கு நகரமாக மாறியிருக்கின்றன. செய்தது யார்? மழை பெய்யும் போது குளத்துக்கு தானே தண்ணீர் போகும். குளத்திற்குள் வீடு கட்டிக்கொண்டு மழையினால் தேவன் அளிக்கிறார் என்று சொன்னால் அது எந்த விதத்திலே நியாயம் என்பதை யோசித்து பாருங்கள். இங்கே வீடு கட்ட வேண்டும் என்றால் அதற்கு முன்னராக அரசாங்கத்திடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். நிலத்தை விற்பதற்கு முன்னராக, வீடு கட்டுவதற்காக விற்பதற்கு முன்னராக அதற்கான அனுமதியை அதற்கான நிறுவனத்தில் வாங்க வேண்டும். இந்த இடத்துல வீடு கட்டலாமா என்பதை அவர்கள் ஆராய்ந்து, கட்டலாம் என்றால் இந்த பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்ன நடக்கிறது? பணம் கைமாறுகிறது, அவ்வளவுதான். சுயநல அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து மக்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறு என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நிலத்தை விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் எல்லோருமே ஒரு விதத்தில் ஆசைப்படுகிறவர்கள் தான். இது குளமாக இருந்த இடம், இந்த இடத்துல நான் வீடு கட்டலாமா என்று யாரும் யோசிப்பதே இல்லை. நான் இருக்கிற பகுதியில் முகப்பேர் ஏரி திட்டம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. முன்பு ஏரியாக இருந்த பகுதியை இப்பொழுது அவர்கள் பட்டணமாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே இந்த பெருந்தொற்றுகளோ அல்லது இயற்கை சீற்றங்களோ நம்மை பாதிக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாமும் இன்றைய மனிதர்களின் ராஜாவாக இருக்கிற சாத்தானும் தான். அவனுடைய சுயநலம்தான். இந்த சுயநலத்தினால் இந்த தொற்றுகளும் இந்த பிரச்சனைகளும் நமக்கு வருகின்றன.
அப்படியானால் தேவ அன்பின் வெளிப்பாடு எங்கே இருந்து வருகிறது? தேவனுடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையிலே செயல்படுகிற விதம்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை காட்டுகிறது. நாம் பார்த்த 160, 260 நடந்த அந்த தொற்றுகளின் போது கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமானதாக இருந்தது என்று வரலாறு சொல்கிறது. மரண தருவாயில் இருந்தவர்களுக்கு, வியாதிப்பட்டிருந்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தாங்களாக முன்வந்து உதவி செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள். அந்த பெரும் தொற்றுகளை தாண்டிய பிறகு ஆயிரக்கணக்கானோர், 10,000கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. காரணம் என்ன? கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லையில்லாத அன்பை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களை காப்பாற்ற முயலவில்லை, மற்றவர்களை பற்றி மட்டுமே யோசித்தார்கள். ஆபத்தை எண்ணாமல் வியாதியஸ்தர்களை கவனித்தார்கள். அதனாலே பலர் சாக வேண்டியதும் ஏற்பட்டது. மற்றவர்களுக்கு வந்திருந்த நோய்கள் இவர்களை தொற்றிக் கொண்டதினால இவர்களும் சாக நேரிட்டது. ஆனால் அவர்களோடு சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையை விட்டு சந்தோஷமாக பிரித்து சென்றார்கள். அழிவில் அல்ல, அழிவின் போது செய்யப்பட்ட உதவிகளில்தான் தேவ அன்பு வெளிப்பட்டது. இப்போதும் நடக்கிற இயற்கை சீற்றங்களிலெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. எத்தனை மக்கள் தாங்களாக முன்வந்து மக்களுக்கு உதவி செய்ய பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மெய்யான வெளிச்சத்தை காண வேண்டும். இந்த நல்ல மனிதர்கள் தேவனை முழுவதுமாக காண வேண்டும். அதற்கு முன்பாக உலகம் அழிய வேண்டாம், உலகம் இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகம் அழியட்டும். தேவன் அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு தான் காத்திருக்கிறார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி தமது வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் தாமதமாக இல்லை. மனம் திரும்பக்கூடியவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். 1 யோவான் 3:16. யோவான் 3:16, 1 யோவான் 3:16 ஒன்றோடு இன்று நெருக்கமான தொடர்புடையவை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். 1998ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி அர்கான்சோ மாகாணம் ஜோன்ஸ்பரோ என்கிற இடத்துல இருந்த வெஸ்ட் சைடு நடுநிலை பள்ளியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஷனான் ரைட் என்கிற 32 வயது ஆங்கில ஆசிரியை அங்கே வேலை செய்து வந்தார். மதியம் எச்சரிக்கை மணி ஒலித்தது. பொதுவாக இதுபோன்ற எச்சரிக்கை மணியை ஒலித்து மக்களை எச்சரிக்கையாக இருப்பதற்கு பயிற்சி கொடுத்து வந்தார்கள். அதுபோன்ற ஒரு மணி என்று தான் அநேகர் நினைத்து கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு பிரச்சனை வந்தது. மாணவர்களை ஒருவன் சுட்டு வீழ்த்து கொண்டிருந்தார். ஷனான் ரைட் வெளியே ஓடி வந்தார். அங்கே துப்பாக்கி குண்டு வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு 13 வயது சிறுமி இருப்பதை பார்த்த கொலைகாரன் அவளை சுட்டு கொண்டு விடுவான் என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் குறுக்கே பாய்ந்தாள். தன்னுடைய உயிரை விட்டாள். அந்த சிறுமி காப்பாற்றப்பட்டார். ஷனானுடைய கணவர் மிட்சல் சொல்கிறார், அவளுக்கு அவளுடைய மாணவிகள் என்றால் உயிர். மாணவிகளில் ஒருவருக்கு பாதிப்பு என்றால் அவள் தன்னை உயிரையும் தயங்க மாட்டாள். அது தெரிந்தது தான். அவள் அப்படி செய்யவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட்டிருக்க வேண்டும். அவள் செய்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. மற்றவர்களுக்காக உயிரை விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சிலர் சொல்வார்கள், இப்படி இறந்து விட்டால் அங்கே என்ன அன்பு இருக்கிறது? அவருடைய வாழ்க்கை போய்விடுகிறது. நான் செத்துவிட்டால் என் வாழ்க்கை அதோடு போய்விடுகிறதே, நான் வாழவில்லையே என்று பேசுகிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் சுயநலம்தான், சாத்தான் தன்மைதான். தேவனுடைய அன்பு அப்படி யோசிப்பதில். இந்த சம்பவத்தையும் பாருங்களேன். ஒரு 15 வயது சிறுமிக்கு பக்கவாதம் வந்து விட்டது. அவளுக்கு கண் தெரியாமல் போய்விட்டது. அவருடைய பெற்றோரோடு பேசி கொண்டது டாக்டர் இவ்வாறு சொன்னார், தன் சிறப்பான நாட்களை அவள் அனுபவித்து விட்டால் பாவம் பிள்ளை என்று வருத்தப்பட்டார். அப்பொழுது சிறுமி என்ன சொன்னால் தெரியுமா?
டாக்டர், என் சிறப்பான நாட்கள் இனிதான் வருகின்றன. அன்று என் ராஜாவை நான் மகிமையில் பார்ப்பேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு சிறப்பான நாட்கள் இனிதான் வருகின்றன. அன்றைக்கு நம் ராஜாவை நம் மகிமையில் பார்ப்போம். அது வரைக்கும் மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு தேவன் நமக்கு பலத்தை தருவாராக. எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். எங்கள் அன்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.